நம்முடைய ஆத்துமாவுக்கான ஜீவன் நம்முடைய கரங்களில் உண்டாயிருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் இந்த வேதாகமத்தை கவனித்து வாசிக்கிறீர்களோ? ஒரு தேவ மனுஷன் இப்படி சொன்னார், ஜெபம் என்பது நாம் நம்முடைய தேவனோடு பேசுவது, அதற்கு பெயர் ஜெபம். ஆனால் தேவன் நம்மோடு கூட பேசுவது வேத வாசிப்பு, வேத தியானம். இந்த வேதத்தை வாசிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவார். 1008 குறிப்புகளை கொண்டு போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இதை கவனிங்க, அதை செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இயேசு கிறிஸ்துவ பேதுரு தனியாக கூட்டிட்டு போய் சொன்னா பாத்தீங்களா, உமக்கு இப்படி நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு புத்தி சொன்னா பாருங்களேன். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், சாத்தானே அப்பாலே போன்னு சொல்லி அவனை கடிந்து கொண்டா. அல்லேலூயா. இங்க அமர்ந்திருக்கிறவங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை, தயவு செய்து உங்களை அழைத்த ஆண்டவருடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ளுகிறவர்களாய், சத்தத்தை அறிந்து உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் சரியான பாதையில் நடக்கிறவர்களாய் உங்களை நிதானித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.